அண்மைச் செய்தி. மதுரையில் தாவேக மாநாட்டு கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்த காரின் பதிவு சான்று காலாவதியானது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இன்சூரன்ஸை புதுப்பிக்காதற்கான அவகாசம் இன்னும் 38 நாட்கள் தான் இருப்பதாக தெரியவந்திருக்கிறது. பதிவு சான்று காலாவதியான கார் என்பது தெரியவந்திருக்கிறது. மதுரையில் தாவேக மாநாட்டு கொடிக்கம்பம் சாய்ந்து இனோவா கார் அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் அந்த காரின் இன்சூரன்ஸ் புதுப்பிப்பதற்கான அவகாசம் முடிவடைந்ததாக தெரியவந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் தான் இருக்கின்றோம். அந்த இடத்தில் அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாக கொடிக்கம்பம் 100 அடி கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டது. அந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்ததிலே அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மாநாட்டிற்கு வந்திருந்த நிர்வாகி ஒருவருடைய அந்த கார் இனோவா கார் அப்பளம் போல நொறுங்கியது. அதற்கு பதிவு சான்று காலாவதி ஆனது என்ற விவரமும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்னும் 36 நாட்கள் மட்டுமே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த விவரமும் தெரிய வந்திருக்கிறது. 100 அடி உயர ராட்சத கொடிக்கம்பம் சாய்ந்த விபத்திலே காரினுடைய அந்த முன்புறம், அதாவது டாப் என்பது அப்பளம் போல நொறுங்கியது. அந்த கார் உடனடியாக சம்பவ இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த காரை இந்த மாநாட்டு திடலிலிருந்து வெளியே கொண்டு செல்வதற்கான அந்த பணி, அதாவது பின்புறமாக வெளியே கொண்டு செல்வதற்கான அந்த பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கார் யாருடைய கார், இந்த கார் எதற்காக கொண்டு வந்து அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டது என்ற அந்த விவரங்கள் ஒருபுறம் சேகரிக்கப்பட்டாலும் அந்த காரினுடைய முகப்பு பகுதியிலேயே கட்சியினுடைய அந்த நிர்வாகி கட்சியினுடைய கொடி கட்டப்பட்டிருந்தது. பிறகு அந்த கட்சியினுடைய நிர்வாகி யார் என்ற விவரங்களும் தெரிய வந்தது. அவர் உளுந்தூர்பேட்டை பகுதியை சார்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. கட்சியினுடைய நிர்வாகி என்ற காரணத்தினால் அவர் முன்கூட்டியே அந்த இடத்திற்கு வந்த விவரங்களும் தெரிய வந்திருக்கின்றது. மஞ்சள் நிற பனியன் அணிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த காரினுடைய உரிமையாளர், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் என்ற விவரங்களும் தெரிய வந்திருக்கின்றது. அவருடைய அந்த கார் நொறுங்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர் கண்கள் சிவந்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அவர் காருடன் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளும் தற்போது விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணி ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் அந்த காரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மாநாடு நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டு திடலுக்குள் உள்ளே சென்று விட்டார்கள். ஏனென்றால் மாநாட்டு திடலை பொறுத்தவரையில முன்புறம் பின்புறம் 2 புறமும் வழிகள் இருக்கிறது. பின்புறத்து வழியாக அந்த மாநாட்டு பின்புறத்து வழியாக அந்த காரை இங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 5 உரிமையாளர்கள் மாற்றப்பட்டு 5வது உரிமையாளர் தான் தற்போது அந்த இனோவா காரை பயன்படுத்தி வருகின்றார். இது பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2010, அதாவது 30/3/2010 தான் அந்த கார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆர்சி ஸ்டேட்டஸை பார்த்தபோது அது எக்ஸ்பீரி ஆகி இருக்கக்கூடிய விவரங்களும் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதனுடைய அந்த இன்சூரன்ஸ் பொறுத்தவரையில இன்னும் 36 நாட்கள் இருக்கக்கூடிய விவரங்களும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையிலே தான் அந்த கார் இந்த இடத்திலிருந்து தற்போது எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த கொடிக்கம்பத்தை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.